மக்களே, இது என்னன்னு தெரியுமாங்க? இது என்ன பழம்னு தெரியுதா? இது ஒரு பழம். நாங்கள் கனடாவில் வேன்கூவரில் இருக்கிறோம். வேன்கூவரில் வந்து டிஎன்டி கம்பெனியில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஷாப்பிங் போகும்போது இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தோம். என்ன பழம்? நம்ம ஊர் மாம்பழம். இது வேறு எது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. புக்காரா. இந்த மாம்பழத்தோட பேர் புக்காரா. இந்த மாம்பழம் என்ன ரேட்டு தெரியுமாங்க? $8, $8.25 இது. கிட்டத்தட்ட 510 ரூபா அந்த மாம்பழத்தோட விலை. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்ட் பார்க்கலாம். ஒரு மாம்பழம் வந்து 510 ரூபாங்க கனடாவில். இருங்க, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாம்பழம் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இல்லைன்னா ஒரு 500 கிராம் இருக்குங்க. இந்த மாம்பழத்தின் விலை இந்த விலை. இதை நம்ம வெட்டி சாப்பிட போகிறோம். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். வெட்டுறதுக்கப்புறம் காட்டுறேன். இருங்க ஒரு நிமிஷம். மாம்பழத்தை வெட்டியாச்சுங்க. உங்களுக்கு காட்டின மாம்பழம் இது தான். விலையின் மதிப்பெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது. நாட்டில் மாம்பழ டேஸ்ட் தான் பார்க்கணும். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் எடுத்து சாப்பிடுங்க. தீயோ வாடா. எடுத்து சாப்பிட்றா. எடுத்தாச்சா? டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. செமையாக இருக்கா? தீயோட்ரா, எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பரவாயில்ல. கனடாவில் மாம்பழம் பாருங்கள். இந்த மாம்பழத்தை வாங்கி, மாம்பழத்து பேர் என்ன சொன்ன? புக்காரா மாம்பழம். ஒரு மாம்பழம் $8.25, கிட்டத்தட்ட 510 ரூபா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.